தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் எனப்படும் அரசு மதுபான கடைகளில் விற்கப்படுகின்ற மதுபானங்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் பணியாளர் சங்க நிர்வாகியுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நேர்காணலை நடத்தவுள்ளார். இதுகுறித்து அவரிடம் விரிவாக கேட்போம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களோட விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு செய்ய. நிச்சயமாக சௌதாமணி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடைகளுக்கு புதிய விலையேற்றம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி தமிழக சட்டசபையில் மதுபான வகைகளுக்கு புதிய ஆயத்தீர்வை அதிகரித்தது. அதன் காரணமாக இந்த விலையேற்றம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்துள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 6500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளில் புதியதாக இந்த விலை பெட்டியிலே தொங்கவிடப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக 10 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 200 ரூபாய் வரை இந்த புதிய விலையேற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த விலையேற்றம் குறித்து கூடுதலாக பேசுவதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகியான திரு முத்துக்குமரன் நம்முடைய இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், இந்த விலையேற்றம் தமிழ்நாடு அரசு மதுபான கடையான டாஸ்மாக் மட்டுமா, இல்லை தனியார் வணிக வளாகத்தில் செயல்படக்கூடிய அந்த எலைட் மதுபான கடைகளுக்கும் பொருந்துமா? டாஸ்மாக் கடைகளில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் விலை கூடுதலாக உயர்த்தி உள்ளது. எலைட் உயர் ரக மதுபான கடைகளில் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சார், இந்த விலையேற்றம் குறைந்தபட்சமாக 10 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 200 ரூபாய் வரை விலை ஏறியுள்ளது. இந்த விலையேற்றத்தினால் சாதாரண மது பிரியர்களுக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? விற்பனை குறையதுக்கு வாய்ப்பு உண்டா? இதன் காரணமாக மற்ற மாநிலங்களிலிருந்து, புதுச்சேரி மற்ற மாநிலங்களிலிருந்து திருட்டுத்தனமாக மதுபான வகையில் தமிழகத்தில் விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு உண்டா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குவார்ட்டர் 180 ml குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அளவு குறைவாக குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு வருவாய் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் பாட்டில் கொள்முதல் பார்த்தீங்கன்னா குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் மற்ற மாநில சரக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாயும், ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 கோடி வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும். அரசாங்கத்திற்கு கூடுதலாக வருவாய் கிடைக்கும். அவர் சொன்ன கருத்துக்களை கேட்டீங்க. அதாவது குறிப்பாக இந்த மதுபான விற்பனை மூலமாக மாதத்திற்கு 250 கோடி ரூபாயும், ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாயும் கூடுதலாக அரசுக்கு வருவாய் ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சௌதாமணி.